பார்க்க சின்னதா தான் இருக்குது. பட் வந்து கிச்சனில் என்னோட டைமை நிறையவே வந்து சேவ் பண்ணுது. ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவோட எண்டு வரைக்குமே வந்து பாருங்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லார்கிட்டேயும் இந்த கிட் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சூயிங் கிட் தான். இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாக்ஸ் பார்த்திங்கன்னா குட்டியோனாக தான் இருக்கும். பட் வந்து அவ்வளோ திங்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலர் நீடில் த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீடில் த்ரெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் இருக்குது, பேர்ல் நீடில்ஸ் இருக்குது, நார்மல் நீடில்ஸ், மினி சிஸ்ஸர், பின் இருக்குது, கிளிப் இருக்குது. ஸோ இத்தனை ஐட்டமுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டியோன் பாக்ஸில் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட பர்ஸில் கூட வந்து யூஸ் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து லூஸாக இருக்கும்போது நம்ம வந்து பிரித்து வர்றதுக்கோ இல்லை வந்து டைட்டாக ஆக்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா இந்த கிட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் 117 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ஒர்த்து. சின்னதாக இருந்தால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கொடுக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான். இது பார்த்திங்கன்னா பேபி டைப்பர் டிஸ்போசபிள் பேக் தான். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட்பேக் இருக்குது இல்லையா, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸ்குள்ளே கூட வந்து வச்சுக்கலாம். ஒரு ரோலர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 ரோல் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இதை பிரிச்சுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில ஒரு கேப் தெரியும். அந்த கேப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து எடுக்க முடியும். இதை நீங்கள் வந்து டயப்பருக்கு மட்டும் இல்லை, நம்ம இப்போ சம்டைம்ஸ் வந்து வெளியே போகும்போது சில பேருக்கு வாமிட் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம நிப்பாட்டி எடுக்க முடியலை, அந்த மாதிரி டைமில் கூட இந்த பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம வேஸ்ட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம், அந்த குப்பையை கூட வந்து இதில் வந்து போட்டுட்டு திரும்ப வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 181க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ட்ராவல் டைமில் நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி வைக்கணுன்னா கூட இந்த பேக்கில் கூட வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த முட்டையெல்லாம் வைப்போம்ல, அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு லேயரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 எக் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்து 36 எக் வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ நான்லாம் வாங்கும்போது வாரத்துக்கு ஒருக்கா அட்டை மாதிரி வந்து எடுத்துகிட்டு வருவேன். ஃபுல் அட்டையாக அதில் 30 எக்ஸ் இருக்கும். அது எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் வந்து உடஞ்சிருது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வந்து பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் ஆல்ரெடியே வந்து ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்னொன்றுமே வந்து வாங்கிட்டுருக்கேன். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். அண்ட் வந்து முட்டை வாங்க கூட வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை 227க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்றுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம இந்த வெயில் சீசன் வந்துட்டாலே போதும், வடகம், வத்தல், மசாலா பொடி இந்த மாதிரி நிறைய வந்து காய போடுவோம் மாடியில். இந்த வத்தல் ஐட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காக்கா குருவிலாம் நம்ம வந்து வத்தல் வந்து கிள்ளி வச்சுட்டு போனால் அது வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் ஒரு சொல்யூஷன் வந்து இந்த நெட் கிளாத் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெட்டில் வந்து நெட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம உள்ளே வந்து ஏதாவது காய வைக்க வேண்டிய பொருளை போட்டுட்டு அந்த நெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜிப் போட்டோம் அப்படின்னா காக்கா குருவி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்து சாப்பிட முடியாது. அண்ட் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் டஸ்ட் அடைகிறது இந்த மாதிரியுமே வந்து இருக்காது. இதை நான் 234க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வந்து கிட்ஸுக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. பார்த்திங்கன்னா பிளாக் போர்டு ரோலும் அதோட வந்து டஸ்டர் சாக் பீஸுமே வந்து வரும். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இந்த லீவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள ஏதாவது பண்ணி ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வாங்கினேன். ஏன்னா அவங்க ட்ராயிங்கும் நல்லா பண்ணுவாங்க. நம்ம டீச்சர் விளையாட்டுலாம் விளையாடுவோம்ல, அதெல்லாமே வந்து விளையாடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை ஒன்று வாங்கி கொடுத்துட்டா கொஞ்சம் நேரம் இதை வச்சு அவங்க வந்து விளையாண்டுப்பாங்க 2 பேரும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து கிளாஸஸ் கூட எடுக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க, ஸோ டியூஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளாக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 144 கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. 2x1.5 ஃபீட்டில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. சாக் பீஸுமே இதோட நம்மளுக்கு வந்து வருது. டஸ்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுதிட்டு ஈஸியாக வந்து ரப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஹோல்டருமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருந்த ஒன்று தான். பட் வந்து இப்போ யார் வீட்லேயுமே இல்லை. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மினியேச்சர் ஐட்டம் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் செட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸ்டோன் இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் இருக்கும்ல, ஸோ திருக்க இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த செட் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதை இப்போ நிறைய பேர் பூஜை ரூம்லேயும் வச்சு வழிபடுறாங்க. பெரிய இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதை வச்சு கூட இப்போலாம் வழிபடுறாங்க. இதை நான் 383க்கு வாங்கியிருக்கேன். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளையாடுறதுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ஒரிஜினல் ஸ்டோனில் தான் பண்ணியிருக்காங்க. பார்சல் வரும்போதே பயங்கர வெயிட்டாக தான் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேப்பை இதெல்லாம் போட்டு திரிப்பாங்க. இது ஆட்டுக்கல் ஆட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொன்றும் நல்லா ஸ்டோனில் இருக்கனால நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் அம்மியில் இல்லை உரலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் அம்மியில் துவையல் அரைச்சிருக்கேன், ஆட்டு உரலில் மாவாட்டியிருக்கேன், சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரினா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் ப்ளே மேட் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இது கிட்ஸு விளையாடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கை சிம்பலும் நம்மளோட கால் சிம்பலும் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பலுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கணும். ஸோ இது ஒரு பெரிய மேட்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் கொஞ்சம் நேரம் நல்லாவே இதில் விளையாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது லைட் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் கண்டெய்னர். இதில் 3 கண்டெய்னர் வரும். காஃபி, டீ, சுகர் போட்டு வைக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்லரி ஹோல்டருமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வுட்டு மட்டும் பார்த்திங்கன்னா லிட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஏர் டைட்டாகவுமே இருக்கும். கீழே க்ரிப்புமே கொடுத்துருப்பாங்க. செம்ம குவாலிட்டியில் இருக்குது. 1/2 kg அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டீ, காஃபி, சுகர் ஐட்டம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரே ட்ரே வச்சுருந்தீங்கன்னா அதிலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது லிமிட்டட் ஸ்டாக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கலர் நிறைய பேருக்கு அட்ராக்ஷன் இருக்கனால. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காப்பர் ஃபினிஷிங்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய மிக்சிங் பவுல் செட் தான் பார்க்க போகிறோம். இது லிட்டோட வருது. இது செட் ஆஃப் 3 வருது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.4 லிட்டர், 950 லிட்டர், அதுக்கப்புறம் 700 லிட்டர்னு 3 இதில் வருது. இதில் நம்ம ஃபுட்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லாட்டி காய்கறி சமைச்சு வச்சோம் அப்படின்னா அந்த பொரியல் எல்லாமே வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் 374க்கு வாங்கியிருக்கேன். இப்போ நான்வெஜ் மேரினேஷனோ இல்லை காலிஃப்ளவர் இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி கூட நம்ம வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒன்றுக்குள்ளே கூட ஒன்று வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ப்ராடக்ட் தான். இதை சின்ன கிட்ஸ்லேருந்து பெரிய கிட்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சூட் கேஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 140+ ஸ்கெட்சு, க்ரையான்ஸு இந்த ஐட்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது 2 லேயராக இருக்கும். ஃபஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா பென்சில்லாம் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் லேயரில் ஆயில் பெயிண்ட்டு, பேஸ்டல் கலரு, க்ரையான்ஸு, ஸ்கெட்சு கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வாட்ரு கலர்ஸு, ப்ரஷ்ஷு, ஷார்ப்னர், எரேசர், ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய கிட்ஸ் நல்லா ட்ராயிங் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தனால சரி இந்த சம்மருக்கு வாங்கி கொடுப்போம், அவங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுவோன்றதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே ஹாப்பி. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லலாம் கொஞ்ச நாள் வந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட இது போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாகவே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தனித்தனியாக வாங்கி கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, பாதி எங்கேயாவது போட்டுறாங்க, அங்கே இதை காணான்னு. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கான இடம் கொடுத்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்கனால எதுவுமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாது. எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். இதை நான் 700 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இது வந்த பிறகு எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆச்சுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் எனக்கு பயங்கர
கிச்சன் ஒர்க்கை முடித்தா தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாவேன், எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப நேரம் எடுத்துக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆனியன் வந்து சாப் பண்ணுறது தான். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதை உரித்து கட் பண்ணுறது எனக்கு பெரிய வேலை. நம்ம டக்குன்னு ஒரு வெங்காயம் உரிச்சிட்டோம் அப்படின்னா இதில் போட்டோம்னா வித்தின் செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி கொடுத்துருது. ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ரீசார்ஜபிள் தான். நீங்கள் ஒரு 1 ஹவர் வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 வீக் கிட்ட வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு வந்து டைம் நிறையா வந்து சேவ் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் சாப்பர்லாம் 2, 3 வந்து 4, 5 வருஷமாகவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோடய டைமை வந்து நிறையாவே சேவ் பண்ணுது. இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் வந்து போடலாம். ஸோ இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் நம்ம கட் பண்ணுறத விட இதில் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வெங்காயத்திலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 250 ml. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் 388க்கு வந்து வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக எல்லார் கிச்சன்லேயும் இந்த ப்ராடக்ட் இருக்கணும்.